நாம் கண்களை மூடி தேவனுடைய வாக்குகளுக்காக நான் ஜெபிப்போம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவராலும் சேரக்கூடாத உடையிலே வாசம் பண்ணுகிறவன் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை முற்றிலுமாய் மறையும், நீர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தைகளை நாவிலை வையும் ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆண்டவரை நினைவில் நிறுத்திக் கொள்வதற்கும் எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் சிந்தனைகளையும் திறந்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய அவரை மீண்டுமாய் ஒரு விசை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு, பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய 13 முடிய. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உபைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார் என்பது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவம் என்பது ஒரு ஒழுங்கு நிறைந்த ஒரு சமயமாய் ஒரு லைஃப் ஸ்டைலாய் இருக்க வேண்டும். வாழ்வினுடைய வாழ்வாதாரமாய் வாழ்க்கை சூழலாய் நம்முடைய வாழ்வியலாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆதி ஆகமத்திலிருந்து இன்றைய வரைக்கும், ஆறாமிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கு நாம் கேட்க முடியும். பைபிள்ல எங்கேயுமே வெற்றி தோல்வியை பற்றி நீங்க பார்க்க முடியாது. அப்படின்னா இஸ் a successful man, is a failure man அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள், தேவனை சார்ந்து இல்லாதவர்கள் என்று சொல்லித்தான் நம்ம பிரிக்க முடியும். நம்ம சக்சஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது, ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது.
மனித வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வியை நோக்கி வழிபடுகிற அல்லது நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்வாக இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, தேவன் எதற்காய் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த திட்டங்களை புரிந்து கொள்கிற, அறிந்து கொள்கிற, அதை நிறைவேற்றுகிற மனிதனாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை பொறுத்துதான் இந்த வேதாகமம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே அழைத்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அழைத்தவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த காலவேளையிலே நம்மோடு கூட கற்றுக் கொடுப்பதற்கு அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டினுடைய அழைப்பிற்கும் புதிய ஏற்பாட்டினுடைய அழைப்பிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கே அழைக்கப்பட்டவர்களை, முன்குறிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அவங்க என்ன பண்ணாலும் அந்த தவறுகளை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அவர்களை என்ன பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. இயேசுடைய மரணத்துக்கு பின்பதாக, உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய சித்தத்திற்காக செயல்படுவதை மாத்திரமே அவர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க நம்ம பாக்குறோம், ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய விருந்திற்காய், தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காய் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணி அழைக்கப்பட்டவர்களை போய் கூட்டிட்டு வாங்குறாரு. அழைக்கப்பட்டவர்கள் வர மறுக்கிறார்கள். மாறாக யார் போய் சொன்னாங்களோ அவங்க கொலையும் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் வெறுத்து போயிடுறாரு. சரி, அழைக்கப்பட்டவங்க வேணா, யாரை வேணா கூட்டிட்டு வாங்க, ஏன்னா விருந்து ஆயத்தமாகி இருக்கிறது, சாப்பாடு செஞ்சாச்சு, விருந்து ஆயத்தமாகி இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது, அதனால அதை வேஸ்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் போய் கூட்டிட்டு வாங்குறாரு. இவங்க போய் நல்லார் கொள்ளார் எல்லாரையும் அழைத்து வருகிறார். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அதுல எல்லாரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க. கல்யாணத்துக்கு வந்தவர்களை போய் பார்க்கணும். ராஜா வந்த பொழுது அவர் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அவன் அழைக்கப்பட்டவங்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ அவனுக்கு தெரியாது. ஆனா இவங்க போய் எல்லாத்துக்கும் சொல்றாங்க, இந்த மாதிரி விரும்பு ரெடியா இருக்கு, நீங்க வாங்கன்னு. எல்லாரும் வருகிறார்கள். வந்த அனைவரும் கல்யாண வஸ்திரத்தை தரித்து வருகிறார்கள். ஒருத்த மட்டும் கூப்பிடுறாங்க போறான்னு வந்திருக்கிறான். அவன் வஸ்திரத்தை கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆனால் கல்யாண வஸ்திரம் தரித்திடாமல் வந்திருக்கிறான். இங்கதான் கிறிஸ்துவனுடைய ஒழுக்கம் ஹைலைட் இங்க இருக்கு. என்னன்னா, ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி செய்தாக வேண்டும். நாம் நம்முடைய உடைகளை எப்படி உடுத்த வேண்டுமோ அப்படி உடுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஸ்கூலுக்கு போறப்போ, நம்முடைய வேலை ஸ்தலத்துக்கு போறப்போ ஒரு மாதிரி உடை உடுத்துகிறோம். ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஒரு மாதிரி உடை உடுத்துகிறோம். பொழுதுபோக்காய் போகிற பொழுது ஒரு உடை உடுத்துகிறோம். மருத்துவமனை செல்கிற பொழுது ஒரு உடை உடுத்துகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம், இல்லைங்களா? நம்ம இப்பவே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு யாராவது கல்யாண பத்திரிகை கொடுத்தாங்கன்னா அப்ப இருந்தே என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு போறதுக்கு எந்த உடை உடுத்துவது என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். நல்ல துணி இல்லையே, இவங்க நம்மளே, ஏன்னா அழைத்தவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அழைத்தவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய உடையும், நம்முடைய நடை உடை பாவனங்களும், நம்முடைய அணுகுமுறையும் அவருடைய கனம் பண்ணுவதாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இங்க வலியுறுத்துகிறார். ஆக இங்கே வஸ்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கிறிஸ்துவத்துடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதற்காக எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எல்லாவற்றுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவர்களாக, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே சிலரை அவர் அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், சிலரை குணமளிக்கும் ஊழியராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் மேய்ப்பராகவும் தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நடைமுறையிலே இதெல்லாம் நீங்க செய்யணும், இப்படித்தான் நீங்க வஸ்திரம் உடுத்த வேண்டும், இப்படித்தான் நீங்க பேசணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நம்மை உலகத்துக்கு அனுப்பி, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சொல்லி இங்க திரும்ப திரும்ப பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும், நமக்கான வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாய் நம்மை நாம் நிதானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அழைப்பு என்பது பொதுவானது.
அழைப்பு என்பது பொதுவானது. நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்கிறது. நாம் எல்லாருமே கிறிஸ்துவாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நான் அன்னைக்கே சொன்னேன், அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. சிலரை போதகராகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு சிலர் டீச்சராகவும், ஒருத்தர் டாக்டராகவும், ஒருத்தர் இன்ஜினியராகவும் தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த நிலைக்குள் இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அதற்கான தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். இங்கே தகுதி என்பது பரிசுத்தமும் நீதியுமாயிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய தோல்வி எங்கன்னா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியலாம், நாம் தேவனுக்கு பயந்து இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் விட தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கிற கடவன் என்று சொல்லி பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். நான் நிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரை இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறனா கீழே விழாதபடிக்கு இருக்க வேண்டும் என்பது நமக்கு நாமே நாம் வைத்துக் கொள்ளுகிற ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம், சகரியா 2. சகரியா 3ஆம் அதிகாரம். அவர் பிரதான ஆசாரியராகிய யோசுவாவை என காண்பித்தார். அவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யோசுவா யாருங்க? யோசுவா யாருங்க? அவன் ஆசாரியர். நல்லா புரிஞ்சுங்க, ஆசாரியர். அவன் எங்க நிக்கிறான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிக்கிறான். அவன் பக்கத்துல யார் நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். யோசுவா எப்படி நிக்கிறாரு? அழுக்கு வஸ்திரம் தரித்தவராய் நிற்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பிரதான ஆசாரியர், ஒரு பிரதான ஆசாரியர் நிற்கிற இடம் தேவனுடைய தூதருக்கு, கர்த்தருடைய தூதருக்கு முன்பதாக. அப்படின்னா கர்த்தருடைய தூதன் இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியுமா, சாத்தான் வர முடியுமா? அப்படின்னா சாத்தான் எல்லாத்தையும் நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நிக்கிற இடம் சரியான இடம், அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரம் அழுக்கான. அங்கே அழைக்கப்பட்டது, அவர் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு, பொதுவான அழைப்பு கொடுக்கப்பட்டது. நல்லா கொள்ளார் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆனா எல்லாரும் வரும்போது கல்யாணத்துக்கு போறவட்டு அந்த வஸ்திரங்களை தடுத்து இருந்தார்கள். ஒருவர் மாத்திரம் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருந்தான். கல்யாண வஸ்திரம் இல்லாம வந்திருந்தான். அவனை தூக்கி வெளியே விசுறாங்க இல்லைங்களா? இங்க பழைய ஏற்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா அவர் யோசுவா ஒரு மிக முக்கியமான ஒரு நபராய் காணப்படுகிறார். அவர் நிற்கிற இடம் தேவ கர்த்தருடைய சமூகமாக இருக்கிறது. ஆனா அவன் பக்கத்திலேயே அவனை தொல்லை பண்றதுக்குன்னு பிசாசானவன் நின்று கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் அணிந்திருக்கிற வஸ்திரம் அழுக்கானது. அத சொல்றாரு 4வது வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்றார். ஆக வஸ்திரம் என்று வேதம் குறிப்பிடுகிற காரியம் பரிசுத்தமும் நீதியுமானது. நம்ம ஆலயத்துக்கு தினந்தோறும் வரலாம், நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், நாம் தேவனோடு ஒப்புரவாய் இருக்கலாம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்துக் கொள்வது மிகுந்த அவசியமாயிருக்கிறது, தேவையாயிருக்கிறது. நமக்கு பரிசுத்தமும் நீதியும் 2 கண்களாய் இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகளிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, கிறிஸ்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். எங்க போனாலும் எல்லா நிலையிலும் அடிக்கப்படுகிறோம்.
இனி வருகிற காலங்கள் அப்படித்தான் இருக்க போகிறது. ஆக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே சொல்றார், இயேசுவே சொல்றாரு, என் நிமித்தமா நீங்க எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த பகைக்கப்படுகிற பொழுது நான் என்னை காத்துக் கொள்ள வேண்டுமானால், நித்திய ஜீவனுக்கு நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், நானும் நீங்களும் அணிந்திருக்கிற வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரமாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் நம்முடைய நிர்வாணம் வெளிப்படாத முறையில நாம் வஸ்திரங்களை தரித்திருக்க வேண்டும். அந்த வஸ்திரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வஸ்திரங்கள் நீதியாக இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வான மண்டல சேனைகளுக்கும் எதிராக இருக்கிறபடினாலே நாம் என்ன பண்ணணும்? ரட்சணை என்னும் தலைசுறாவையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் மறைக்கச்சையும், ஆயத்தம் என்னும் பாதரத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்தவர்களாக நீங்க கண்ண மூடி ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ரட்சணின் தலைசுறாவும் நீதியின் மார்க்கவசமும் ஒரு போர் வீரனுக்கு உரித்தான ஒரு உடையை ஆண்டவர் இங்கே இந்த பவுல் இங்கே எழுதுவதை பார்க்கிறோம். ரட்சிப்பு நம்முடைய தலைசீராவாக இருக்க வேண்டும். நீதி நம்முடைய மார்க்கவசமாக இருக்க வேண்டும். சத்தியம் நம்முடைய அரைக்கட்சியாக இருக்க வேண்டும். நிர்வாணங்களை மறைக்கிற அவமானங்களை நம்ம வந்து சேரக்கூடாது என்றால் நாம் சத்தியத்தை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை பேசுவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் நாம் பாதரட்சைகளை அணிந்து கொண்டு எப்ப ஆர்டர் வந்தாலும், யார்கிட்ட போய் பேச வேண்டும் என்றாலும், எதை செய்ய வேண்டும் என்றாலும், நான் இப்ப போறேன் அப்ப போறேன்னு சொல்லி ஜமாலிபிகேஷன் இல்லாம சாக்கு போக்குகளை சொல்லாதபடிக்கு ஆயத்தமா இருக்கிற வேளையில பிசாசுடைய தந்திரங்கள் நம்ம நெருங்க விடாதபடி கேடயங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். கேடயத்தை நம்ம எப்பவுமே உடம்போட வச்சிருக்க மாட்டோம். உடம்புல இருந்து கொஞ்சம் முன்னாடிதான் கையை முன்னாடி வச்சிருப்போம். சோ கேடகம் என்பது நமக்கு வருகிற சோதனைகளை தப்புவிக்கிற ஒரு பிரதான ஒரு விசுவாசம் என்பது கேடகமாக இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலுமே வசனம் என்கின்ற பட்டயத்தை எடுத்தா தான் நம்ம வந்து அடிக்க முடியும், எதிராளி அடிக்க முடியும். சோ நாம் காயப்படக்கூடாதபடிக்கு, நமக்குள்ளே சேதம் வராதபடிக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் ரட்சிப்பும், நீதியும், உண்மையும், ஆயத்தமும், விசுவாசம். அந்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளாமல் நம்ம என்னதான் அந்த தேவ சமூகத்தில் நின்றாலும் பிசாசு கூடவே தான் நிற்பான். ஏன்னா அவனுக்கான இடம் அங்கே அழுக்கு அங்கே இருக்கிறது. There is a space for it. இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியிடத்திலே வருவான், அவனுக்கு கொடுக்கிற இடத்திலே ஒன்றுமில்லை. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா சொல்ல முடியும். ஆக நம்ம எங்க அது யாராக இருந்தாலும், பிரதான ஆசிரியர் யாராக இருந்தாலும், நாம் பரிசுத்தம் கொஞ்சம் அழுக்கு இருந்தா கூட நம்ம தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அதனால நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வஸ்திரங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். நீங்க எடுங்க 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எதுக்கு வஸ்திரம்? நிர்வாணங்களை மறைப்பது. எதுக்கு வஸ்திரம்? அவமானங்களை மறைப்பது. எதுக்கு வஸ்திரம்? நாம் பரிசுத்தமாய் காணப்பது. நம்ம எவ்ரிடே லைஃப்ல, சமகால பிரச்சனைகள் மத்தியில், அனுதினமும் நாம் சந்திக்கிற நிகழ்வுகளில நாம் எந்த அளவிற்கு நாம் நீதியும் பரிசுத்தமுமாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன், ஆசைப்படுறேன், நான் உண்மையை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் நீதியை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனா அப்படின்னு ஒரு ஆணாவை போட்டு பட் அப்படின்னு எங்கெல்லாம் பட்டு வருதோ அங்கெல்லாம் பிரச்சனைன்னு அர்த்தம். There should not be any but in our life.
ஆனால் என்கிற வார்த்தை அங்க இருக்கக்கூடாது. ஆனால் என்கிற வார்த்தை அங்க இருக்கக்கூடாது. பரிசுத்தமும் நீதியும் நம்முடைய வஸ்திரங்களாய் மாற வேண்டும். வஸ்திரங்களாய் மாற வேண்டும். எங்க பரிசுத்தம் அப்படின்னா இந்த பிரேயர் லைஃப்ல மட்டும் பரிசுத்தமா அப்படின்னா இல்ல. பரிசுத்தம் என்பது பிரித்திருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீதி என்பது எல்லா நிலையிலும் நீதி. நீதி என்பது எல்லா நிலையிலும் நீதி. ஏற்கனவே போன செய்தியில சொல்லியிருக்கோம், நமக்கான ஒரு நீதி உண்டு, தேவ நீதி ஒன்று உண்டு. நம்ம எப்பவுமே நம்ம நீதியிலும் தான் பேசுவோம், தேவ நீதியை பத்தி பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த வஸ்திரம் என்பது தேவ நீதியை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நம்மளுடைய நினைவுல என்ன இருக்கணும்னா, நான் கிறிஸ்துவுக்காய் படைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய சிலுவையினுடைய மரணம், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் என் பாவங்களை கழுவி இருக்கிறது, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, என்னை பரிசுத்தமானாய் மாற்றி இருக்கிறது. மாற்றியது மாத்திரமல்ல, என்னை அவர் தன் பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார், சுதந்திரவாதியாய் அங்கீகரித்திருக்கிறார், புத்திர சுயார வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, என்னுள்ளே கிறிஸ்து உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார் என்கின்ற நினைவை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வைத்துக் கொண்டு இருப்போமானால், இந்த உலகத்துக்கான வழிபாடுகளுக்கும், உலகத்தினுடைய சொற்களுக்கும், உலகத்தினுடைய வாழ்க்கை முறைகளுக்கும் நாம் நம்மை விடுத்துக் கொள்ள முடியும். காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் ஆணித்தரமாக உறக்கமாய் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்த்து நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை கிறிஸ்து எப்படி பேசுவாரோ அப்படி பேசி நாம் பழகிக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை பார்ப்பதை விட பிரச்சனைகளை சால்வ் பண்ற, தீர்க்கிற கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவின் வாயிலாக, ஏன்னா நல்லா கவனிச்சிங்க, வனாந்தரத்துல மோசே லீட் பண்ணி கொண்டுட்டு போகும்போது அது ஒரு பாறை இருந்தது. அந்த பாறைக்குள்ள தண்ணி இருக்குதான்னு மோசேக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாறையை பார்த்து பேசினாரு. பேசணும்னு தண்ணீர் வந்ததை பார்க்கிறோம் இல்லையா? நீங்க ஆண்டவருடைய வாயா இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய கையா இருக்கிற பொழுது, அங்கே அவர் என்னதெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் பணி இருக்கிற பொழுதும், மருத்துவ பணியில் இருக்கிற பொழுதும், நான் என்ன ஒரு பிசினஸ் பண்ணும் போதும், இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அமர்ந்து கேட்கிற பொழுது, நம்ம தான், நம்முடைய ப்ரொஃபஷன் தான், நம்முடைய கேரியர் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய இடைபெறுதலோடு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும், மற்றவர்களும் சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு தேவை, நம்முடைய வஸ்திரம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வஸ்திரம், நாம் அணிந்திருக்கிற வஸ்திரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு எந்த இடத்திலும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. கடவுள் நம்மிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில நம்மோடு உருவாட விரும்புகிறார். இந்த கால வேளையை பரிசுத்த சமூகத்திலே ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலே உங்களுடைய கைகளில் நாங்கள் கொடுக்கிறோம், உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்வீராக. உங்களுடைய ஆளுகை எங்க மேல் வருவதாக. உங்களுடைய ஆளுகை எங்க மேல் வருவதாக. உங்களுடைய ஆளுகை எங்க மேல் வருவதாக. எஸ் லார்ட், எஸ். நான் வேதம் வாசிக்கிறேன், நான் நன்றாய் பாடல் பாடுகிறேன், மணிக்கணக்கா முழங்கால நின்று ஜெபிக்கிறேன், நான் ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையுடனாய் இருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒருவேளை அசுத்தங்களும் குற்றங்களும் பரிசுத்தமும் அக்கிரமும் கீழ்ப்படியாமையிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமே, ஆனால் அல்லேலூயா, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் வஸ்திரங்களை சுத்தப்படுத்துவீராக. பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழும்படியாய்
எங்களுடைய நிர்வாணம் வெளியே வராதபடிக்கு, எங்களுடைய அவமானங்கள் வெளியே தெரியாதபடிக்கு, அல்லேலூயா, நாங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்வதற்கு ஒரு ஜாக்கிரதை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தை இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை கொடுப்போம். தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். இதை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன். என்னை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவரே, நீதியும் பரிசுத்தமும் எங்களுடைய வஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை அடியனோடு நீ பேசின வார்த்தைகளை ஆண்டவரே இந்த ஆலயத்துல செய்திருக்கிறோம். கர்த்தாவே, இதை விதைத்திருக்கிறோம். இதற்கான பலனை நீங்க பெற்றுக்கொள்வீராக. இது உம்முடைய ஊழியம். நாங்கள் உம்மாலே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்களை எப்படி நீ பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் ஆண்டவரே எழுமாத்தூர்ல ஆண்டவரே ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற யசோதா தேவி என்கின்ற அன்பு சகோதரியை ஆண்டவரே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறியாத குடும்பம் என்றாலும் தேவரின் உங்களுடைய அன்பு அவர்களிடம் ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, சிலுவையிலே நீ சிந்தின ரத்தம் இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவானது. உங்களுடைய ரத்தம் ஹல்லேலூயா பாவங்களை மன்னிக்கிறது. உங்களுடைய ரத்தம் நோய்களை குணமாக்குகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் தவறான ட்ரீட்மெண்ட்னால அந்த மகள் அன்கான்சியஸா ஹல்லேலூயா ஐசியூல இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதயம் மட்டுமே குதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூளை செயலிழந்து போனதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் தேவரின் உங்களுடைய அளவற்ற கிருபை ஆண்டவரே, குப்புசாமி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிற யசோதா தேவியின் மேல, அந்த அறை மேல ஹல்லேலூயா அந்த பெட் மேல இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீ சமீபத்துக்கும் தேவனல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே பரிகாரி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கிருந்து நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த கால வேளையில ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஒரு அற்புதங்களை கத்த நீங்க செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர் அந்த மகளுக்கு நடக்கிற அந்த அற்புதத்தின் வழியாக அந்த குடும்பம் இயேசுவை கண்டுகொள்ள, இயேசுவின் அன்பை கண்டுகொள்ள, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை நீங்க தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் எங்களுக்கு கொடுத்த பிராங்க்லின் குடும்பத்தை உங்களுடைய கிருபைகளை கொடுக்கிறோம். கத்த நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபைகளை கொடுக்கிறோம். வர தரைப்பட்ட மக்களையும் உங்களுடைய கிருபைகளை கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க கத்த நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எங்கள் வஸ்திரங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா காவலோடு எழுதிகளை காத்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குந்தி நடக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே ஆனந்த சத்தத்தோடு உற்சாகமாய் உங்களுடைய சமூகத்திலே வருகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தருகிறதுக்காய் நன்றி தகப்பனே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.